ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் எண்ணெய்க்காய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறீங்க. அதுக்கு வந்து தேவையான அளவு ஆயில் சேர்த்துருக்கேன், கடுகு சேர்த்துருக்கேன். அடுத்தது வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அடுத்தது பாதி தக்காளி சேர்த்துருக்கேன். இதுக்கு நான் ஒரு கத்திரிக்காய் ஒரு உருளைக்கிழங்கு தான் எடுத்துருக்கேன். அதுக்கு பாதி தக்காளி சேர்த்துருக்கேன். ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைன்னா ஒரு காஞ்ச மிளகா போட்டு தாளிச்சிக்கலாம். அது கூடயே இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். வதங்கிட்டு இருக்கும்போது காயும் அதோடு சேர்த்துக்கிறேன். சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து ஓரளவு இந்த எண்ணெயில் நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கிக்கணும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். அதோட அதெல்லாம் சேர்த்து மூடி வச்சிடலாம். மூடி வச்சு இந்த காய்கறிலாம் நல்லா உருளைக்கிழங்குலாம் உடையிற அளவுக்கு நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ கரண்டியால் கூட மசிச்சு விட்டுக்கலாம். ரொம்பவே சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். இது வந்து ரச சாதத்துக்கெலாம் தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.